டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நாளாக நம்மளுடைய நண்பர்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டில் நம்ம இது பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான மசாலா வச்சு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, இது எதுக்குனாலும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நீண்ட நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னுமே வந்து நம்ம அந்த பெரிய பாத்திரத்துல பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். பட்டர் அப்படியே உருகட்டும். ஏன்னா இதை சாப்பிடுறதுக்கு நம்ம உருகுவோம், ஆனா இப்போ முதல் பட்டர் உருகணும். பட்டர் நல்லா உருகிருச்சு. உருகினோடனே 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசா வெட்டிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பட்டர் மசாலாவில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். இது லேசாக நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பட்டர்லேயே வதக்கிக்கோங்க. பட்டர் மசாலான்றதுனால இன்னைக்கு எல்லாமே நம்ம பட்டராக தான் போட்டு செய்ய போகிறோம். பிறகு நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு நெய்யோ இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் சமையல் எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அடுப்பு வந்து நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொடுசாக போட்டு ஒரு கால்வாசி நல்லா வதங்கின உடனே இஞ்சி துண்டு ஒரு சின்னதாக விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு வந்து சிறுசாக இருக்குது, ஒரு 8 போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஒரு 6-7 இருக்குது, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நல்லா வெட்டி அந்த உள்ளுக்கு இருக்க அந்த கட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு வெட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மெதுவாக வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இதாகும், நல்லா மசிஞ்சு வேகணும், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம அந்த பட்டர்லேயும் அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி அந்த முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்குவோம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் பட்ரு 2 டேபிள் ஸ்பூனு. அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம எது ரெடி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். உருகும் போதே அந்த பட்டர் வாசனை நமக்கு அப்படியே மூக்க துளைக்கும். சின்னதாக பட்டை சின்ன துண்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சின்னதாக இலை அதையும் உள்ளே சேர்த்துருங்க. 2 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான் நம்ம மசாலா போட்டு அந்த மசாலா லேசாக பொரியட்டும். அதில் அவ்வளோதான், நமக்கு நல்லா சூடாகி பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இருக்க மசாலா வந்து ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் போல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. போதும், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொடி வந்து காரத்துக்கு வந்து காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு. அதாவது மசாலான்னு பார்த்தோம்னா இது 2 ஐட்டம் தான். இது மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது. அவ்வளோதான், இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. காரம் வந்து இது பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா இவ்வளவு தான் அப்படிங்கும்போது இந்த காரம் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இது கிட்டத்தட்ட நமக்கு அந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு. ஆமாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் போல் அதை நல்லா இது பண்ணணும். அதுக்கு இடையில லேசாக நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறோம். மசாலா எப்பவுமே நமக்கு அந்த வாசனை ஜம்முன்னு வரும். மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். இந்த இடத்துல நீங்கள் காரம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட அளவில் நமக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பட்டரெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரேவி சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இது வந்து பன்னீர் நம்ம கடையில் வாங்கினது தான். கிட்டத்தட்ட 200 கிராம் பன்னீர். இந்த 200 கிராம் பன்னீர் வந்து நல்லா இந்த பக்கம் சைனிங்காக இருக்கணும். கட் பண்ணியிருக்கிற பன்னீர் வந்து சைனிங்காக இருக்கணும், ரொம்ப ஓட்டையாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா அருமையாக இருக்கும். நமக்கு 200 பன்னீரையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம், மசாலாவோட சேர்த்துருங்க. இது வந்து நம்ம பொடி பீஸாக இருக்குது. ஒரு சில இதில் வந்து பெரிய பெரிய பீஸாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பொடிசாக இருந்தால் தான் நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நிறக்கும். சாப்பிடும்போது ஆளுக்கு 5-6 பீஸாவது நல்லா வரும். இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவோட இந்த நம்ம பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் லேசாக அந்த மசாலாவும் அந்த பன்னீரும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீனி இருந்தால் கூட ஜீனி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இல்லை ஒரு காரத்தன்மை ரொம்ப இருந்தாலும் நமக்கு தொண்டைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும். அதை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் போட போகிறோம். அதுதான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா மனமும் நல்லா ஜம்முன்னு கொடுக்கும். இது கஸ்தூரி மேஸ்தி இலை, வெந்தய இலை தான். வெந்தய இலை காஞ்சது நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுருக்கும் போது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா லேசாக வறுத்துட்டு கூட அப்படியே நம்ம இதை வந்து நல்லா பொடி பண்ணி நல்லபடி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா இப்படி கைட்டை நல்லா நசுக்கி விடுங்க. நசுக்கி விட்டுட்டு நம்ம அதில் கடைசியாக லேசாக அப்படி தூக்கி விட்டுட்டோம்னா நல்லா வாசமாக ஜம்முன்னு இருக்கும். அந்த கடை டேஸ்ட் வந்துடும். இந்த கஸ்தூரி மேஸ்தி போட்ட உடனே கடையில் எப்படி கமகமன்னு நம்ம வாங்கி சாப்பிடும்போது வரும் அந்த டேஸ்ட்டு இந்த கஸ்தூரி மேஸ்தி போட்ட உடனே நமக்கு வந்துடும். அவ்வளோதான், ஒரு கிண்டி கொடுத்துருங்க. இப்போ கஸ்தூரி மேஸ்தி போட்டோம். அந்த 2 நிமிஷத்தில் வந்து கஸ்தூரி மேஸ்தி எல்லாம் போட்டு நல்லா மசாலா எல்லாம் கிண்டி கொடுத்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டீ கடை கிச்சன் ஸ்டைல் தான், அப்படியே சூப்பராக வரும். ஏற்கனவே சப்பாத்தி வீடியோ நம்ம ஜம்முன்னு போட்டிருக்கோம். அது நல்லா எல்லாரும் பார்த்துட்டு அருமையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே சப்பாத்தியில் பன்னீர் மசாலா அப்படி ஒரு பீஸு இது காரசாரமாக அந்த பட்டரோட டேஸ்ட்டு, இந்த பன்னீர் அப்படியே நல்லா சொல்ல முடியல, இந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு. ஒரு எளிமையான முறையில ஒரு சட்டுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா தயாராகிருக்கு. இதே போல ஒரு பன்னீர் மசாலா உங்க வீட்லயும் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.